வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு திருப்பூரில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது தங்க பிள்ளையார் கோவில், முருகர் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. திருப்போரூர் கந்தசுவாமி கோவில். இந்த கோவில் வந்து OMR ரோட்டில் தான் இருக்குது. போகிற வழியிலே பார்க்கலாம். திருப்போரூர் என்றால் புனித போரின் இடம் என்று பொருள். இந்த கோவிலோட கருவறை கிழக்கு நோக்கி இருந்தாலும் கூட பிரதான வாயில் வந்து தெற்கு நோக்கி தான் அமைஞ்சிருக்கு. கோவிலுக்கு எதிரில் பார்த்தோன்னா பிரம்மாண்டமான ஒரு குளம் இருக்குது. குளத்திற்கு நடுவே வந்து ஒரு அழகான மணிமண்டபமும் குளக்கரையில் விநாயகர் கோவிலும் இருக்குது. இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு அழகாக வசதியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தலத்திலேயே முருகப்பெருமான் வந்து தாரகாசுரனை வென்றதாக நம்பப்படுது. கோவிலை சுற்றி ஏராளமான கடைகள் இருக்குது. இங்கே ஒரு மண்டபமும் இருக்குது. இந்த கோபுரம் வந்து பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. கோபுரத்தோட நடுவில் பார்த்தோன்னா வேல் சிம்பிள் ரொம்பவே அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இந்த கோவிலுக்குள்ள முருகன், வள்ளி, தேவயானை, சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு எல்லாருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்குது. முருக பகவான் அசுரர்களை எதிர்த்து போரிட்ட 3 இடங்களில் இதுவும் ஒன்று. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இடம் திருப்போரூர் பிரணவமலை. இது பிரணவமலை கோவிலுக்கான நுழைவாயில். திருப்போரூர் முருகர் கோவிலுக்கு அப்படியே மேற்கு சைடில் இருக்கிற மலை மீது தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இது பிரணவமலை விநாயகர் கோவில். இந்த மலை கோவிலுக்கு போகிறதுக்கு படிக்கட்டுகளோட அழகாக வசதிகள்லாம் இருக்குது. இங்கே சுற்றி பார்த்தோன்னா நல்ல மரங்கள், காட்சிகள்லாம் ரொம்பவே அழகாகவே இருக்குது. இந்த மலைக்கு வந்து நிறைய வரலாறுகள் இருக்குது. இந்த திருப்போரூரில் மகாலட்சுமி தேவி வேப்ப மரமாக அவதாரம் எடுத்து தவம் செஞ்சாங்களாம். வேம்படி விநாயகர் ஆலயம் பிரணவ மலையில் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் அமைஞ்சிருக்கு. விநாயகர் பகவான் அழகாக அமர்ந்திருக்காரு. மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் இந்த மலையில் சிவனையும் பார்வதி தேவியும் வழிபட்டார்களாம். இந்த மலையில் ஏராளமான சிறு சிறு கோவில்களும் இருக்குது. இங்கே ஒரு நவகிரக கோவிலும் இருக்குது. இங்கேருந்து நாம் திருப்போரூர் முருகர் கோவிலோட கோபுரத்தையும் பார்க்க முடியும். திருப்போரூர் முருகர் கோவிலோட உபய கோவில் தான் இது. சுயம்புவாக முருக பகவான் சிலை வந்து தோன்றியதாக நம்பப்படும் இடமும் கூட இதுதான். இந்த மலைக்கு மீது வந்து சிவபெருமான் கோவில் அமைஞ்சிருக்கு. சிவபெருமானோட பேர் வந்து கைலாசநாதர். பார்வதி தேவியோட பேர் வந்து பாலாம்பிகை. இந்த இடத்துல ஒரு அரச மரத்தின் அடியில் வந்து நாகதேவதை சிலை இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மரம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே இருக்கிற மரங்களில் மஞ்சக்கயிறு, தொட்டியெல்லாம் கட்டி வேண்டுதல்லாம் வேண்டியிருக்காங்க. இந்த கோவில் காலை மற்றும் மாலை வேளைகளில் திறந்திருக்கும் மற்றும் மதிய வேளைகளை எப்பவும் போல் பூட்டிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இங்கே வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து இந்த கோவிலை வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இங்கேருந்து நம்மளால் திருப்போரூர் முருகன் கோவிலோட கோபுரத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சவங்க பெரும்பாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போவாங்க. பெரும்பாலானோர் திருப்போரூர் முருகர் கோவிலோடு அப்படியே போயிடுவாங்க. இந்த மலையில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது. பிரணவம் அல்லது ஓம்காரம் முருகப்பெருமானை வழிபட்டு இந்த மலையில் ஒரு வடிவம் பெற்றதான் கோவிலோட கொடிமரம். பெரும்பாலும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆனால் இங்கே முருகர் கோவிலுக்கு பதில் அவரோட அப்பா சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியோட கோவில் இருப்பது மிகவும் சிறப்பானதாக ஒன்றதாகும். சிவன் கோவிலுக்கு அப்படியே வடக்கு திசையில் நாம் கொஞ்சம் நடந்து போனோம்னா வள்ளி அமர்ந்த குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. மிகவும் சிறப்பு வாய்ந்த இடம். வள்ளி தேவியை முருக பகவான் இங்கே இருக்கிற ஒரு பாறை மீது அமர வச்சுட்டு சென்றதாக கூறப்படுது. அதனால தான் இந்த குகைக்கு வந்து வள்ளி அமர்ந்த குகை என்று பெயர். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற வேப்ப மரங்களில் எல்லாரும் வந்து தாலி கட்டியிருக்காங்க, தொட்டில் கட்டியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து அது மாதிரி செஞ்சு வழிபாடு பண்ணால் அந்த இது வந்து நிறைவேறும் என்றது நம்பிக்கை. இங்கே இருக்கிற மரங்களில் நிறைய தாலி கயிறுகள், தொட்டி கயிறுகள், வேண்டுதல் எழுதின சீட்டு அப்படி தான் நிறைய தொங்குது எல்லா இருக்கிற மரத்துலேயும். இந்த அம்மனுக்கு தான் எல்லாரும் வந்து நிறைய வேண்டுதல் பண்ணுறாங்க. குங்குமம், மஞ்சள்லாம் வச்சு நல்லா இங்கே வழிபாடு பண்ணுறாங்க. நாம் அப்படியே கொஞ்சம் மலையை அப்படியே சுற்றி பார்க்கலாம். இது மாதிரி திருப்போரூர் ஒரு சிட்டியில் இது மாதிரி ஒரு மலை அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மலை மீது இருந்து ஏறி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஊர் பார்க்குறதுக்கு எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது எல்லா இடங்களும். சிட்டிக்குள்ளே போய் பார்த்தா தான் ரொம்ப கரைச்சல் முறைச்சலாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இடங்கள் எல்லாமே. இங்கேருந்து நம்மளால் அந்த கோவிலை கூட பார்க்க முடியுது பாருங்கள். இந்த பகுதியில் தான் சுயம்புவாக முருக பகவான் சிலை வந்து தோன்றியதாக நம்பப்படுது. பாறைகள்லாம் ரொம்ப அழகாக காட்சியளிக்குது. மழை டைமாக வந்தால் இங்கே தண்ணி வந்துடும் போல். ஒட்டு மொத்தமாக இந்த பிரணவமலை பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் வெறும் பிளாஸ்டிக் குப்பைகளாக தான் இருக்குது. அவ்வளோ சுத்தமாகலாம் இல்லை. இந்த கோவிலுக்கு அப்படியே வடக்கு திசையில் தான் நம்ம பார்த்த அந்த கோவில்லாம் இருந்தது. திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு வரவங்க டைம் இருந்தால் இந்த கோவிலுக்கும் வந்து அப்படியே பார்க்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.